Facebook நம்ம எல்லாரோட போஸ்ட், இமேஜ், கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டான மெட்டா ஏஐயை ட்ரெயின் பண்ண யூஸ் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. ஏஐ ட்ரெயின் பண்ணுறதுனா என்னென்னா, மனுஷங்க எப்படி புத்தகத்தில் இருக்கிறத படித்தும் மற்றவங்களோட ஏற்படுற அனுபவத்தை வச்சும் நாலேஜ் பில்ட் பண்ணி அந்த நாலேஜ் மூலமாக லைஃபையும் இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க, லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிப்பாங்க. சிம்பிளாக தனக்குள்ளே ஏற்படுற கேள்விகளுக்கு தானே பதில் சொல்லிப்பாங்க. அது மாதிரி ஏஐக்கு நம்ம கொடுக்குற டேட்டா தான் ஏஐ தன்னை ஒரு சிறந்ததாக்கிக்க முடியும், அதாவது இன்டெலிஜென்ட் ஆக்கிக்க முடியும். லோ குவாலிட்டி டேட்டாவாலேயோ இல்லை கம்மியான டேட்டாவாலேயோ ஒரு ஏஐ ட்ரெயின் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா அதால் நம்ம கேட்குற கேள்விகளுக்கு இன்டெலிஜென்ட்டாக பதில் சொல்ல முடியாது. அப்படி சிறந்த ஏஐயை உருவாக்க பெரிய போட்டாப்பட்டியே நடந்துகிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்க பெரிய கம்பெனிஸான ஃபேஸ்புக், ட்விட்டர், விண்டோஸ், கூகுள் அவங்களாம் ஆளாளுக்கு ஒரு ஏஐ உருவாக்கி வச்சுருக்காங்க. அவங்களோட ஏஐயை சிறந்ததாக ஆக்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு தகவல்கள் தேவை, அதாவது டேட்டா வேணும். நாம தான் நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை அளவில்லாமல் சோஷியல் மீடியாவில் கொட்டி வச்சுருக்கோமே. இந்த டேட்டாவை ப்ரோக்ராமிங் மூலமாக ஹேண்டில் பண்ணும்போதே ஒவ்வொரு ஸ்க்ரோலுக்கும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மட்டும் இல்லாமல் லோன் கொடுக்குறவங்களிருந்து ரியல் எஸ்டேட்காரங்க வரைக்கும் ஆட் கொடுத்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையே இப்போ ஒரு ஏஐ, அதுவும் சிறந்த ஏஐ ஹேண்டில் பண்ணால் சொல்லி முடிஞ்சிச்சு. ப்ரைவேசின்னு ஒன்றும் இல்லாமலே போயிடும். ஏஐயோட வளர்ச்சி மனித இனத்துக்கு முக்கியமானது அப்படின்னு சில சொல்லிட்டு வருவாங்க. அவங்கள விட்டுருங்க. நீங்கள் ப்ரைவசி முக்கியம்னு நினைக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட ஏஐ உங்கள் டேட்டாவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரைட் டு ஆப்ஜெக்ட். ஃபேஸ்புக்கே அதுக்கான ஆப்ஷனை கொடுக்குது. ஃபேஸ்புக்கில் ஹெல்ப் சென்டர் ஆப்ஷனுக்கு போய் டேட்டா சப்ஜெக்ட் ஃபார் தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்கள் டேட்டாவை ஃபேஸ்புக்கோட ஏஐ ட்ரெயின் பண்ண நீங்கள் மறுப்பு தெரிவிச்சிடுவீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.